அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது, மேலும் இந்த 15 நாட்களில் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் மற்றும் பலன்களை இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை ஒரே ஒரு கால் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் இவர்களிடம் உடனடியாக தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடர் நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காரு. மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உகந்த மாதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த 15 நாட்களில் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். என்றாலுமே சில தற்காலிக தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை அடையும் வரை விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்காக நிறைய விதமான பலன்களை உங்களால் இந்த 15 நாட்களில் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த 15 நாட்களில் உங்களுடைய வருமானம் பெருக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. வீடு, நிலம், வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்புகளும் அமைய பெற்றிருக்கு. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கான நீங்கள் பணத்தை முதலீடும் செய்வீங்க. அதன் மூலமாக உங்கள் பொருளாதார நிலை முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய சொந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 15 நாட்கள் செய்யாமல் தள்ளி போடுவதும் பொறுமையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாட்களில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கலாம். கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை சந்திக்க நேரிடும். அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விஷயங்களாகவும் அமையப்பட்டிருக்கு. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதிகள் கிடைக்க போகுதுங்க. மேலும் உங்களின் சில பிரச்சனைகளுக்கு உங்கள் பிள்ளைகளே காரணமாக இருக்கக்கூடும். எனவே அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிர்வார்கள். மேலும் ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த 15 நாட்களில் அதிகப்படியான வெற்றிகளை அவர்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காதல் உறவில் மகிழ்ச்சி காணப்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் துணையை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. மேலும் உங்களுடைய காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தம் பெறும் வாய்ப்பு இருக்குங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. இன்னும் சிலருக்கு பல வாய்ப்புகள் வரக்கூடும். எனவே துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் துணையின் ஆதரவின் மூலமாக நீங்கள் உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பீர்கள். திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். மேலும் இந்த 15 நாட்கள் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளில் நீங்கள் சந்திக்க வேண்டி வருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவது ரொம்ப நல்லது. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை
நிறுத்திக் கொள்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. இதனால் அவங்க ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. மேலும் நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் சேமிப்பு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். அதன் மூலமாக சமூகத்தில் பெயரும் புகழும் அடைவீங்க. என்றாலுமே பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். எனவே உங்கள் செலவுகளை திட்டம் போட்டு செலவு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உத்தியோகம் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். மேலும் உங்கள் புதிய பணிகள் உங்கள் உத்தியோகம் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் புதிய பணிகள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும். மேலும் இந்த 15 நாட்கள் மூதாதையர் சொத்து உங்களுக்கு வரக்கூடும். உங்களிடம் மற்றும் தாயாரிடம் இருந்து வந்து பணம் கிடைக்கும். ஊக்க வணிகம் மூலமாக திடீர் வருமானங்கள் கிடைக்கும். சிவனை வணங்குவதன் மூலமாக நீங்கள் பொருளாதார ரீதியாக நிறைய விதமான வளர்ச்சிகளை காண முடியும். ஸோ மறக்காமல் சிவபெருமான நீங்கள் திங்கட்கிழமையன்று வழிபட்டு பாருங்கள். அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் தங்க இந்த 15 நாள் அனுகூலமாக இருக்கக்கூடும். உத்தியோகம் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. மேலும் உத்தியோக மாற்றத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். வெளிநாடுகளில் இருக்கும் விருச்சிக ராசியினருக்கு இந்த 15 நாட்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்காக இடம் மாற வாய்ப்பு அதிக அளவில் அமைஞ்சிருக்கு. மேலும் ஆராய்ச்சி துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த 15 நாள் அனுகூலமான நாளாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுங்க. மேலும் தொழிலை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பல கூட்டாளிகள் உங்களோடு இணைய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புதிய யோசனைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெற்றி பெறுவீர்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் இதனால் அதிக அளவில் காணப்படும். நீங்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கக்கூடும். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் முக்கிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் உங்களின் தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடல், மலச்சிக்கல், பற்கள் மற்றும் வாய் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கு இந்த 15 நாள் சாதகமாக இருக்கும். அவ்வப்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் வழிமுறைகளை பின்பற்றுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த காலகட்டம் கடின உழைப்பு மற்றும் தொழில் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கப்படலாம். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான ஓய்வு மற்றும் தூக்கத்தை மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த 15 நாட்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட பலனெல்லாம் அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்க, தங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற மாதமாகவும் நாட்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் நீங்கள் உங்கள் அறிவு மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்வதன் மூலமாக நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய புத்தகங்கள் படிக்கும் வழக்கமும் உங்களுடைய அறிவை வளர்க்கும். எனவே நீங்கள் நூல்கள் சென்று புதிய விஷயங்களை படித்து அறிந்து கொள்வது நல்லது. அரசு தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியரின் பாராட்டுகளை பெறும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் மற்றும் இந்த மாதத்திற்கான சுப தேதிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 10, 11, 15, 16, 22, 23, 26, 27, 28 மற்றும் 29 இந்த தேதிகள் அனைத்துமே உங்களுக்கு சுப தேதிகளாக சொல்லப்படுது. மேலும் அசுப தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3, 4, 7, 8, 9, 17, 18, 19, 20, 21 மற்றும் 30 இந்த தேதிகள் அனைத்தும் உங்களுக்கு அசுப தேதிகளாக சொல்லப்படுது. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போதும் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.